ஹலோ கைஸ், குட் பேட் அக்லி. ஆக்சுவலி ஏகேவோட படத்தை நல்லா தேட்டரில் கத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தே ரொம்ப வருஷமாச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படம்லாம் 2-3 படத்தில் வந்து ஏகேக்குன்னு தனியாக சீனும் ஒரு கெத்தான சீன்லாம் வைக்காமல் அந்த கதையில் இவரோட கேரக்டர் தான் அப்படின்னு கரெக்டான ஒரு ரேஞ்சில் அவர் கொண்டு போயிருந்தாங்க. பட் குட் பேட் அக்லி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏகேக்குன்னே அந்த படத்தை எடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏகேவை டிசைட் பண்ணிட்டு தான் அதுக்கு சுற்றி கதையை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு படம். அண்டு சில பேர்த்துக்கு இந்த ரெஃபரன்ஸ்லாம் பிடிக்கல, ப்ரொஃபஸரோடது, ஜான்விக்கோடது, அவங்களோட ரெஃபரன்ஸ்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னடா கதைன்னு கலாய்ச்சிருந்தாங்க. பட் பர்சனலாக எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்து, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு ஆக்சுவலி. அப்புறம் எதுக்குடா ட்ரோல் வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிருக்கும் போது சில வீடியோலாம் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, காமெடியாக இருந்துச்சு. அதனால் சும்மா ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு தான் போடுறேனே தவிர எனக்கு குட் பேட் அக்லி பிடிக்கல அதனால் இதை போடுறேன் அப்படிலாம் இல்லை. நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். ஃபஸ்ட் ஷோ போனேன், நல்லா ஜாலியாக மஜாவாக இருந்துச்சு. அண்ட் ஷல் வி கோ? நான் யாருன்னு என்ன கேட்கறத விட வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்ச, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா அப்படின்னு சொல்லுவா. கரெக்டு தான். படம் ஃபுல்லாக இதுதான், இந்த இதுதான் பில்டப் சீனாகவே வச்சு ஓட்டுனது. ஆக்சுவலி எங்கள் வீடியோ எல்லாமே எனக்கு பிடிக்கும். சவுப்பு டிராகனை போட என்ன எத்தனை பேருக்குடா காசு கொடுத்துருக்கா? மொத்த மலேசியன் கேங்ஸ்டருக்கும் காசு கொடுத்துருக்கேன்டா. மொத்த மலேசியாவுமே அவருது தான்டா. அப்ப நான் சைனால இருந்த ஆளா இருக்க வேண்டாம். சைனா, ஜப்பான் எல்லா நாடுமே அவருது தான்டா. அப்ப நான் அவெஞ்சர்ஸ் இருக்க வேண்டாம். அவெஞ்சர்ஸ் எல்லாமே இவரா இருக்கான்டா. அயன்மேன் சூட்டே இவர் தான்டா அயன் பண்ணி கொடுப்பாரு. அப்ப அந்த அவெஞ்சர்ஸ்க்கே வில்லன் தானோஸ் இருக்க வேண்டாம். அட பாவி, தானோஸ்க்கு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கண்டுபிடிச்சு கொடுத்ததே அவர் தான்டா. சூப்பர்மேன், பேட்மேன் அவர் பங்காளிடா. காட்ஜிலா, கிங் காங்ல அவர் வளர்ப்பு பிராணிடா. சரிடா, இந்த உலகமே அவருக்கு தான்டா. நான் வேற்று கிரகத்துல இருந்து ஏலியன் இறக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஏலியனுக்கு ஃபோன் பண்ணுங்க தம்பி. ஹலோ ஏலியன், இங்க சிவப்பு டிராகன் ஒரு ஆளா போடணும். ஏ சோட்டா, சவப்பு டிராகனை தொட்டனா நீ சவப்பா இருவடா. ஏய் சி வைடி. ஓ கடவுளே, அந்த கடவுளே அவர் தான்டா. அந்த ஆள போறேனா இல்ல ஒண்ணா போறேன்டா முதல்ல. உகல நகரான பேங்காக்கில் பிரதி மாதம் 23ஆம் தேதி, குவைத்தில் 22ஆம் தேதி, அமெரிக்காவில் பிரதி மாதம் 30ஆம் தேதி, குங்ஃபூ கலையின் பிறப்பிடமான சைனாவில் அன்னாரது விஜயம் பிரதி மாதம் 12ஆம் தேதி. ஆனால் படத்தோட ஃப்ளாஷ்பேக் சீன் ஆக்சுவலி இந்த மாதிரி தான் இருக்கும். ஜாலியாக ஃபன்னாக தான் இருந்துச்சு. இது யாரு? அடுத்த குரூப்பா? ஏய் எல்லாரும் இங்க தான் இருக்கடா, வாங்க வந்து கழுத்து விட்டு போங்க வாங்க. டேய் நீ யாரா கோமாளி, இங்க வந்து யாரா போடுங்க சார் போங்க. டேய் இல்ல மறுபடியும் யாரா போடுங்க. நீங்க இருங்க. ஹலோ டேய் ஹலோ, இங்க வாரியா? நானும் ரவுடியா? ஒண்ணு இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? ஏய், அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ? ஈக்குவலா பேசிட்டு நீ இப்படி ரவுடியா? நீ நான் இந்த ஏரியால ரவுடின்னு பாம் ஆயிட்டியா? இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா சோப்படாங்க ஏத்த விடும்ல. எங்க அம்மா சத்தியமா ரவுடி ஏத்தி விடா ஏத்தினா. பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய் வண்டி எடுடா. வாண்டடா வந்த ரவுடிங்கிற நம்ப மாட்டேங்கிறேன். ஏன் நான் ஜெயிலுக்கு போறேன். எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சம்பந்தல பாடவும் செய்வேன். பேங்க் முட்டை மொட்டை பேங்க், பேங்க் முட்டை மொட்டை பேங்க், பேங்க் முட்டை மொட்டை பேங்க், பேங்க் முட்டை மொட்டை பேங்க், மொட்டை மொட்டை பேங்க், பேங்க் மொட்டை மொட்டை பேங்க். சொல்லி அந்த சாங்கு உண்மையிலேயே ஃபன்னாக ஜாலியாக இருந்துச்சு. தொட்டு பேசும் சுல்தானா இப்படி பம்பறாரு விருந்தாளி வேலை விருந்தோம்பலோ. என்ன வேலை? என் வீட்டுக்குள்ள இருந்து ஓடியாரா? நீ எங்கேயா போன? இந்த விலைக்கு ரிப்பேர் வச்சு சரி பண்ணிட்டு வந்தேன். தெரிஞ்சு பண்ணியா தெரியாம பண்ணியா? தெரிஞ்சுதான் பண்ணேன். உள்ள போய் புடி. ஏனுங்க உங்களை கூப்பிடாம பாருங்க. மாப்ள சௌக்கியமா? என்னையா உங்களதான் மாப்ள. எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா? வீட்டுல தங்கச்சி நல்லா இருக்கா? பெரியமா கேட்டு சொல்லுங்க மாப்ள. ஆமா உங்களுக்கு நான் வர்றேன், கரும்போட வர்றேன் மாப்ள. பொங்கல் செலவுக்கு பணம் வேணும்னா தந்தி அடிங்க, மணி ஆர்டர்ல அனுப்புறேன். ஒண்ணும் பயப்படாதீங்க. உறுப்பு நீங்க தானா? டேய் என்னடா? அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சார் உங்க கார்டு மேல ஒரு 16 நம்பர் இருக்கும், அந்த 16 நம்பர் கொஞ்சம் சொல்றீங்களா சார்? தெரிஞ்சு இப்ப நீ என்ன பண்ண போற? This video is sponsored by Buy Mode shopping app.
பைமோட் ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்போட இதில் ப்ராடக்ட்ஸோட ரேட் கம்மியாகவே இருக்குது. நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது, அண்ட் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஆப் ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.